தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நாங்கள் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு தில்லர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மழைப்பொழிவு இருந்துச்சு. இப்போவும் நிறைய இடங்களில் மழை பெய்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி மழை பெய்யறதால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த சூழ்நிலை நிலவுது. குளிர்ந்த சூழ்நிலை இருக்கும்போது மனித உடலில் இயற்கையாகவே இந்த மாதிரி சளி, ஜலதோஷம், சுவாச கோளாறுகள் இது எல்லாமே ஏற்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுவாச கோளாறுகள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய அந்த உணவு மூலியமாகவே நம்மளால் குணப்படுத்த முடியும். அந்த வரிசையில் இந்த மாதிரி வீட்லேயே நம்மளால் சுவாச கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி அனைத்து விதமான டிஷ்களுக்கும் நம்ம தொட்டுக்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதினா துவையலை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா துவையல் என்ன மாதிரி மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதோட ரெசிபி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி புதினா இயற்கையாகவே சுவாச கோளாறுகளை போக்கும் தன்மை கொண்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த புதினா கூட நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்கும்போது அது இன்னும் வீரியமாகி நமக்கு சுவாச கோளாறுகளை தவிர்த்துட்டு பலவிதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும் தன்மையை நமக்கு அளிக்குது. இதை பற்றி தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துளிர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த புதினா துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி, இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சிலவற்றையும் உங்களோட நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம புதினாவை வாரத்துக்கு 2 முறை 3 முறை நம்ம சாப்பிட்டு வர்றப்போ நிறைய விதமான சுவாச கோளாறுகள் நீங்குது. சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கும் இந்த புதினாவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அது உடனடியாக குணமாகறதுக்கு இது உதவுது. இந்த புதினா முக்கியமாக உடல் சூட்டை அதிகரிக்கவும் செய்யுது, உடல் சூட்டை குறைக்கவும் செய்யுது. இதை நம்ம அளவாக சாப்பிடும்போது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம அதிக அளவில் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம உடலுக்கு சூடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் புதினால நார்ச்சத்து தான் நிறைஞ்சு காணப்படுது. இந்த நார்ச்சத்து இருக்கிறதால செரிமான கோளாறுகளை இது தடுக்கிறதுக்கு உதவுது. முக்கியமாக சளி, கப கோளாறுகள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு புதினா பயன்படுது. நம்ம நிறைய இடங்களில் ஜூஸ் மேலே புதினா இருக்கிறது பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கிறப்போ அந்த புதினாவையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு நல்லா புத்துணர்ச்சி கிடைக்குது. உடல் சூட்டை குறைக்கணுன்னா கூட இந்த புதினாவை நம்ம அப்படியே வாயில் போட்டு நம்ம மென்று கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாயில் போட்டு மெல்றப்போ நமக்கு வாய் துர்நாற்றமும் சேர்ந்து நீங்குது. இது வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டு இருக்குது. நம்மளோட வாய் சுத்தமாகுது. இதே மாதிரி நம்மளோட வயிற்றையும் இது சுத்தம் செய்யறதுக்கு உதவுது. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த புதினா சட்னி செய்யறதுக்கு நமக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 5 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே கடுகு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு அந்த சூடு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கணும். நம்ம எடுத்து வச்ச 5 வரமிளகாயை உள்ளே போட்டு அதையும் ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். மிளகாயை சேர்த்ததுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நன்றாக வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு அதையும் நம்ம நன்றாக வதக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதை வதக்கிறப்போ கரண்டியை வச்சு நன்றாக கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு அது கிடைக்கும். தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நன்றாக வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புளியை சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் நன்றாக வதக்கிக்கோங்க.
கடைசியாக வந்து 2 கைப்பிடி கொத்தமல்லி புதினாவை வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து அந்த வாணலியில் போட்டு வந்து நன்றாக வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மொத்த கலவையும் வந்து நன்றாக வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து நன்றாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து நன்றாக ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நன்றாக வந்து இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த சட்னியை வந்து ஃபுல்லாக தயாரித்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதாக வந்து இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நன்றாக வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த புதினா துவையலில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் இதோட மருத்துவ குணங்கள் பற்றியும் உங்களோட சொல்லியிருந்தேன், ரெசிபியை பற்றியும் உங்களோட வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து வாரத்தில் 3 முறையாச்சு இந்த புதினா துவையலை வந்து உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இப்போ வந்து அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கிறதால நிறைய பேத்துக்கு சுவாச கோளாறுகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சுவாச கோளாறுகளை போக்குறதுக்கு தொடர்ந்து இந்த சட்னியை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறறதுக்கு துளிர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் வி ஹரி கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.